வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா? ரட்சிப்பை பெற்றாயா? மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா? ரட்சிப்பை பெற்றாயா? மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா? ஆவியின் சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா? ஆவியின் சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா? இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை அவரை போல நாம் மாற வேண்டும். இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை கரை தீரையற்றவரா? குறை ஏதுமில்லாதவரா? கரை தீரையற்றவரா? குறை ஏதுமில்லாதவரா? பூரணமடைந்தவரா? பரன் இயேசு போல் மாறுவாயா? பூரண பரிசுத்தம் பூரணமடைந்தவரா? பரன் இயேசு போல் மாறுவாயா? இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா? இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் லைவ் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்? நாம் நினையாத நாளிகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். ஆகவே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொன்னவர், இந்த வருடத்திலே நான் வருவேன், அல்லது இந்த மாதத்திலே வருவேன், அல்லது இந்த தேதியிலே வருவேன், அல்லது இந்த நாளிலே இந்த நேரத்தில் வருவேன் என்று அவர் சொல்லவில்லை. நினையாத நாளிகையில் வருவார். இயேசு வரமாட்டார், அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்காது, அவர் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படி என்கிற ஒரு மனநிலை ஜனங்களுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் இயேசு வருவார். அநேகர் அப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு வருவார் என்று ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்த பாடில்லை, அதனால் பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிர்விசாரம் இந்த நாளிலே பெருகி கொண்டிருக்கிறது. ஆகவே வேதத்தில் சொல்லப்படுது போல நினையாத நாளிகளை வருவார். அப்போ அவர் எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. ஆகவே நினையாத நாளிகளே அவர் வருகிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மார்க் 13:35. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ 36வது வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். ஆகவே அங்கே நிறைய நேரம் சொல்லப்பட்டிருக்குது. சாயங்காலம், நடுராத்திரி, சேவல் கூவும் நேரம், காலை என்று எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசு வருவார். அவர் எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே நினையாத நாளிகையில் இயேசு வருகிறபடினாலே அவரை சந்திக்க நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது ஒரு குறிப்பிட்ட தேதி அவர் சொல்லிட்டு வந்தால் தான் நாம் அவரை சந்திக்க முடியுமா? அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த பிரசங்கமெல்லாம் கேட்டு கேட்டு ஒருவேளை நம்முடைய செவி அடைத்திருக்கலாம். இயேசுவின் வருகை குறித்து ஏராளமான பிரசங்கத்தை கேட்டு அவர் வருகிறார் வருகிறார் என்று சொல்லி கேட்டு கேட்டு நம்முடைய செவி மந்தமாகி விட்டதோ? செவி மந்தமாக இருக்கலாம், கேட்டு கேட்டு சலிச்சு போயிருக்கலாம். ஆனால் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த பிரசங்கெல்லாம் எனக்கு தெரியும், இந்த வசனம்லாம் தெரியும் நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் நினையாத நாளிகளை வருகிறபடினாலே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன் ரொம்ப தெளிவாக. அவர் கண்டிப்பாக வருவார். சிலருக்கு சந்தேகம், இயேசு வருவாரா? இந்த கிறிஸ்தவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? பைபிளில் போட்டிருக்கிறதெல்லாம் உண்மைதானா? அவர் கண்டிப்பாக வருவாரா அப்படிங்கிற சந்தேகம் கூட சிலருக்கு இருக்குது. இதெல்லாம் உண்மைதானா? இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லிட்டு போயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நான் வாசிக்கும் போது ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு? நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர் சொல்லிட்டு போய் சுமார் 2000 வருஷம் தாண்டிடுச்சு, 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இயேசு வரலையே அப்படி நம்ம நினைக்கிறோமா? இன்னும் நிறைய பேர் மனம் திரும்பணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து தாமதமாகிறாரே தவிர அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதம் பண்ணவில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே சொல்லிட்டு போன கர்த்தர் கண்டிப்பாக வருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வருவார். அவர் எதற்காக வருகிறார்? நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடத்திலே நம்மை அழைத்து சென்று அவரோடு வைத்து கொள்ளும்படிக்காக, நாம் அவரோடு கூட வாழும்படிக்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அதை ஆயத்தம் பண்ணி நம்மை அவர் சேர்த்து கொள்ள சீக்கிரமாய் வருவார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக வருவார். அவர் வரும்போது அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருந்தால் தான் நம்மை ஆண்டவர் அழைத்து போக முடியும். ஆகவே இந்த உலகத்தில் நான் வாழுகிற இந்த வாழ்க்கை, இந்த நாட்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவதற்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும்
நாம் எதை செய்கிறோமோ இல்லையோ, ஆண்டோட வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு என்ன செய்கிறோமோ அது நாம் செய்ததை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் இன்னொரு உதாரணத்தை கூட நாம் வேதத்திலே பார்க்க முடியும். தெரிந்த ஒரு காரியம்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அந்த அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு உவமை அங்கே சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆமென். அங்கே வாசிக்கிறோம், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. 10 பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க மணவாளன் வருவார்னு சொல்லி. ஆனால் 5 பேர் ஆயத்தத்தோடு இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்க. இந்த 5 பேர் தீவெட்டிகளோடு எண்ணெயும் கொண்டு வந்தார்கள். ஆனால் புத்தி இல்லாத 5 பேரோ வெறும் தீவெட்டி மாத்திரம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள், எண்ணெயை கொண்டு வரவில்லை. ஆகவே ஆயத்தமாக இருந்தவர்கள் அங்கே கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. இப்போ ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நம்ம எப்போதும் ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் இல்லாமல் அந்த நேரம் நம்ம ஆயத்தமாகிடலாம், அந்த நேரம் நம்ம பரிசுத்தமாகிடலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கிடைக்காது. அதுக்கு உதாரணமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கிறார். எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணி நான் இத்தனை மணிக்கு வர்றேன், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒருத்தர் நமக்கு சொன்னாங்க அப்படின்னா நம்ம ரெடியாக இருப்போம், ஆயத்தமாகி ரெடியாக இருப்போம். அதே போல் அவர் எப்போ வந்தாலும் போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். நம்முடைய மணவாளனாகி இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வருகிறார். நம்மை சந்தித்து அவரோடு கூட சேர்த்து கொள்ள வருகிறார். நாம் அவரோடு கூட வாழப் போகிறோம். ஆகவே அவர் எப்போ வருவேன்னு சொல்லலை, ஆனால் சீக்கிரமாக வருகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே எப்போ இயேசு வந்தாலும், காலையில் வந்தாலும் சரி, மத்தியானம் வந்தாலும் சரி, அல்லது இரவு வந்தாலும் சரி, எந்த நேரத்தில் வந்தாலும் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருந்தால் தான் இயேசுவை நாம் சந்திக்க முடியும். ஆகவே எப்படி நாம் ஆயத்தப்படுவது? ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான சில ஆயத்தங்களை வேத வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகவே இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்திலே என்ன நடக்கும், அதற்கு பின்பு என்ன நடக்கும் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வருகைக்கு அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லி கொண்டிருக்கும் போது சொல்கிறார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாவதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த வருகையில் நம்ம ஒருவேளை போகலை அப்படின்னா, இந்த வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அந்த வருகையில் கைவிடப்பட்டோமானால் இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று இங்கே நாம் தெளிவாக வாசிக்க முடியும். அந்த பயங்கரமான சம்பவங்கள் உலகத்தில் நடக்கும்போது நாம் இங்கே தான் இருக்க வேண்டும், எங்கேயும் தப்பி போக முடியாது. ஆகவே அந்த உபத்திரவ நாள், அந்த உபத்திரவ காலம், அந்த பயங்கரமான காலம், இப்போ இந்த காலத்திலே நம்ம வாழ்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது, பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கொரோனா என்கிற வைரஸ் நம்ம உலகம் முழுவதும் என்ன செய்கிறது? ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக யாரும் நிற்க முடியலை. எந்த விஞ்ஞானமோ எந்த ஒரு மருந்தோ எதுவுமே அதை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. மீண்டும் மீண்டும் அது எல்லா நாடுகளையும் தாக்கி கொண்டிருக்கிறது, ஒரே ஒரு வைரஸ். ஆனால் இந்த பைபிளை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷத்தில், லூக்காவில், இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்துலலாம் நீங்கள் வாசிக்கும்போது இந்த பூமியில் என்னெல்லாமோ நடக்கிறத மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்மால் எப்படி இந்த பூமியில் வாழ முடியும்? இப்போவுமே நம்மளால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இனி வரும் காலம் கொடிய காலமாக இருக்குமா? இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பம் எப்படின்னா, அந்த காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வருகையில் நாம் கண்டிப்பாக போயிடணும். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் போகணும்னா முக்கியமாக நம்ம எப்போதும் செய்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் எந்த ஒரு வெளிப்படையான காரியத்தையும் அவர் எதிர்பார்க்கலை. நம்ம இடத்துல எது எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தான் இயேசுவை பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் ஜெபித்து ஆண்டவரோடு ஒரு தொடர்பை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஜெபத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரோடு தொடர்பு கொள்கிறோம். அந்த ஒரு தொடர்பு எப்போது இருந்தால் தான் இயேசுவின் வருகை வரும்போது அவருடைய எக்கால சத்தம் நம்முடைய காதுகளிலே தொனிக்கும், நாம் அவரை சந்திக்க முடியும். தொடர்பு இல்லை அப்படின்னா நம்ம செல்ஃபோனில் பார்க்குற மாதிரி தான். தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார், முடிஞ்சு போச்சு கதை. நம்ம எல்லாம் தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருக்கிறோமா, தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறோமாங்கிறத யோசித்து பார்க்கணும். நாம் எப்போதும் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் தொடர்பு எல்லையில் இருக்கிறோம். நமக்கு ஜெபமே இல்லை, நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, நம்மளால் ஜெபிக்க முடியல அப்படின்னா நம்ம தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது சிக்னல் நமக்கு கிடைக்காது. ஆகவே நீங்கள் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருங்கள். உதாரணம், அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2:37 வாசிங்க. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அங்கே ஒரு விதவையை குறித்து வாசிக்கிறோம். அவளுடைய பேர் அன்னாள். அவளுக்கு வயது 84. அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். பொதுவாக வயசானவங்க அப்படின்னா என்ன, பைபிளில் கூட சொல்லுது கிழவிகள் பேச்சு அப்படின்னு வாசிக்கிறோம். வயசானவங்க சொன்னால் ஏதாவது கதை பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது பழைய காலத்து கதை, தேவையில்லாத கதை, இதை என்னதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வாய் சும்மாவே இருக்காது. வயசானவங்க எதையாவது பேசிகிட்டே இருப்பாங்க, கதை பேசுகிறது இல்லையா? அந்த கதை பேசுகிறதெல்லாம் அந்த கிழவிக்கு இல்லை. யாருக்கு? அன்னாள் என்கிற அந்த விதவைக்கு, அந்த தாய்க்கு. அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவள் தான் இயேசுவை பார்த்தான். இயேசு பிறந்த உடனே அவரை பிரதிஷ்டை செய்வதற்கு எல்லா குழந்தைகளையும் கொண்டு போவது போல முதல் குழந்தை கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு தேவாலயத்தை கொண்டு போகிறாங்க. அப்படி போகும்போது எல்லா பிள்ளைங்களும் வர்ற மாதிரி தான் எல்லாரும் பார்த்தாங்க இயேசுவை. ஏதோ ஒரு குழந்தையை கொண்டு வராங்கன்னு தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் அதை இயேசு இவர் தான் ரட்சகர் அப்படின்னு பார்த்தது 2 பேர் தான். அங்கே சிமியோனும் இந்த அன்னாளும். அந்த அன்னாளை குறித்து தான் வாசிக்கிறோம். அப்போ நிறைய பேர் அந்த ஆலயத்தில் இருந்திருக்கலாம், நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கலாம், நிறைய பேர் பலி செலுத்த வந்திருக்கலாம். ஆனால் என்ன நினச்சிருப்பாங்க? சரி, நம்ம கொண்டு போகிறது போல் அவங்களும் ஒரு பிள்ளையை கொண்டு வராங்க தான் நினச்சாங்க. ஆனால் அதுதான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் மேசியா அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? இந்த அன்னாளுக்கு தான் தெரிஞ்சிச்சு. என்ன காரணம்? அவள் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தபடினால ஆவியானவர் சொன்னார். அதனால் அதை போல தான் இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாருக்கும் தெரியாது. அவர் மத்திய வானத்தில் வரும்போது எல்லாருக்கும் அது தெரியாது. ஆனால் யார் ஆண்டவரோடு கூட இருக்கிறார்களோ, யார் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும். அவர்கள் தான் அதை தெரிஞ்சிக்க முடியும், அவர்கள் தான் இயேசுவை சந்திக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவரை சந்திப்பதற்கு நாம் முதலாவது நமக்கு தேவையான ஆயத்தம், நாம் எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். ஜெபம் என்று நல்ல ஒரு ஆண்டவரோட தொடர்பு கொண்டு ஜெபிக்கணும். சும்மா ஜெபிச்சா நமக்கு போர் அடிக்க தான் செய்யும். சிலர் சொல்லுவாங்க, ஜெபிக்கிறதுக்கு போர் அடிக்குது, ஜெபிக்க முடியல, ஜெபிச்சா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஆண்டவரோடு ஒரு தொடர்பு வைத்து நாம் ஜெபிக்கும் போது நமக்கு நேரம் போகிறது தெரியாது. நாம் உற்சாகமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை அந்த அன்னாளை போல அந்த வயதான விதவை எப்படி ஜெபித்து கொண்டிருந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டாலோ அதுபோல் யார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் வருகையில் அவரை சந்திக்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான தேவையானது ஜெப வாழ்க்கை. அதை நான் விட்டுவிட வேண்டாம். இரண்டாவதாக யூதா எழுதின நிருபத்தில் 20-21 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம்.
நீங்களோ பிரியமானவர்களே, ம் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, ஆமென், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. அங்கே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நாம் இப்படி ஜெபம் பண்ணி அவருடைய வருகைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. காத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அவர் எப்போ வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு, அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை நமக்கு தேவை. நல்லா ரெடியாக இருக்கிறேன், இயேசு எப்போ வந்தாலும் அவர் கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம காத்திருக்கிற ஒரு அனுபவம். நம்ம நிறைய இடத்துல என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கிறோம், ஏர்போர்ட்டில் காத்திருக்கிறோம். அதிலெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டே நம்மளெல்லாம் செக் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி தான் உட்கார வச்சுருப்பாங்க. ரெடியாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஃப்ளைட் வந்தால் போக முடியும். அதே போல் தான் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் ஆண்டவர் வந்தால் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரம் போய் நின்னா ஒன்றும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கிற இந்த நம்ம காசு கொடுத்து போகிற இந்த ஃப்ளைட்டே நமக்காக 5 நிமிஷம் கூட என்ன செய்யாது? வெயிட் பண்ணாது. அது கரெக்ட் டைமில் என்ன செய்கிறோம்? பறந்துடும். நம்ம தான் பணம் கொடுத்துருக்குறோம், நம்ம போகணும், எவ்வளோ முயற்சி பண்ணி வந்திருக்கிறோம், அங்கே எந்த வாய்ப்புமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டோட வருகையில் நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் எப்படி நம்ம போக முடியும்? ஆகவே எல்லாம் ரெடியாக காத்திருக்கணும். அங்கே நிறைய ஆயத்தங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேகரை இந்த நரக ஆக்கினைக்கு நேராக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் ரட்சிக்க வேண்டும். ஆண்டவரை குறித்து சொல்லி, ரட்சிப்பை குறித்து சொல்லி, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசு குறித்து சொல்லி அவங்களையும் நம்ம ஆயத்தம் பண்ணணும். அதான் அங்கே வாசிக்கிறோம். சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து என்று வாசிக்கிறோம். அப்போ நான் ஒரு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கிறேன், நான் காலையில் எழுந்தால் ஜெபம் பண்ணிடுறேன், பைபிளை வாசிக்கிறேன், நான் ஒழுங்காக சர்ச்சைக்கு போகிறேன், நான் ஒழுங்காக காணி கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன், நான் போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம், நம்ம காத்திருக்க இருந்து கொண்டிருக்கிற நேரம், நம்மை போல் எத்தனையோ பேர் இன்னும் பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மோடு வாழுகிற ஜனங்கள், நம்மோடு பழகிற ஜனங்கள், நம்மோடு வேலை செய்கிற ஜனங்கள், அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லி அவங்களும் அந்த பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி நாம் பிரயாசப்படணும். நாம் முயற்சி எடுப்போம். ரட்சிக்கப்படுறதும் மனம் திரும்புறதும் ஆண்டவர்கிட்ட வர்றதும் அது அவங்களுடைய பாடு. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நானும் ஆண்டவர் தான் உண்டு நேராக பார்த்துட்டு இருக்காம சுற்றியும் பார்த்து சுற்றி இருக்கிற ஜனங்களையும் நாம் அதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஃபாதர் பெர்க்ரான்ஸ் பாடுற என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் நான் சேர்த்துட்டு பரலோகம் வருவேன்னு சொல்லி ஒரு பாட்டு, அருமையான பாட்டை ஒரு பாடுறார். அதுபோல் நம்ம கோடான கோடி ஆத்மாக்களை கூட்டிகிட்டு போகிறோமோ இல்லையா, கொஞ்சம் பேரையாவது நாம் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி ஆயத்தத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். இன்னும் பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் என்று வாசிக்கிறோம். ஆகவே எப்படி காத்திருக்க வேண்டும்? நாம் ரெடியாகணும், பரிசுத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். வாசிக்கலாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அப்ப எப்படி காத்திருக்க வேண்டும்? இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமா என்று வாசிக்கிறோம். அப்போ கரையில்லாத பிழையில்லாத ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு காத்திருக்க வேண்டும். சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, ஆண்டோட வருகைக்காக ஆயத்தமாகி நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? கரையில்லாமல் பிழையில்லாமல். இப்படி நாம் நிறைய வசனங்கள் யூதாவில் வாசித்தோம், இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3:13.
இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். இங்க வாசிக்கிறோம் பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று வாசிக்கிறோம். அதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கும் போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அங்க வாசிக்கிறோம். இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது, இந்த 4 பகுதியில் இருக்கிற வசனங்கள் வாசிக்கும் போது அங்கே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நம்முடைய பரிசுத்த ஜீவியம். அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கரையற்றதாய், பிழையற்றதாய், குற்றமற்றதாய் என்று மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம பரிசுத்த வாழ்க்கை எவ்வளவு மிகவும் முக்கியம், எவ்வளவு பரிசுத்தம் நமக்கு தேவை. நம்ம நினைக்கிறோம் நம்ம இப்படி இருந்தால் போதும், நம்ம போயிடலாம், இது போதும், அப்படி நம்ம போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. அங்கே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கரை இல்லாமல், பிழை இல்லாமல், குற்றம் இல்லாமல் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இங்கே வாசித்தோம் முற்றிலும். அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு ஒரு எல்லை கிடையாது, இதுதான் அப்படின்னு இல்லை. நம்ம நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நாம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற அந்த 3 பகுதிகளை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த 3 பகுதியிலும் நமக்கு பரிசுத்தம் தேவை. நம்முடைய சரீரத்திலும் பரிசுத்தம் தேவை, நம்முடைய ஆவியிலும் பரிசுத்தம் தேவை, நம்முடைய ஆத்மாவிலும் பரிசுத்தம் தேவை. அவர் வரும்போது இதெல்லாம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னால், என்ன ஆயத்தமாக இருக்கிறோம்? பைபிள் பாட்டுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் ஜபிக்க வேண்டும், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருந்து நாம் காத்திருக்கணும், வெயிட் பண்ணியிருக்கணும். அதாவது நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம்தான் காத்திருக்குதல். நான் ரெடியாகி அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சிலர்கிட்ட சொல்கிறோம்ல, அதே போல் நாம் ரெடியாக இருக்கணும். எப்போ இயேசு வந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தோடு கூடிய காத்திருத்தல் நமக்கு தேவை. இன்னும் நாம் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையில் நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அங்கே வாசிக்கிறோம், தெசலோனிக்கே சபையை குறித்து அவர் சொல்லுகிறார், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம்? அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்போது வருவார் என்கிற எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் போக முடியும். அப்போ யார் எதிர்பார்த்துட்டு இருப்பா? ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும். நமக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குதா? இயேசு எப்போ வருவார்? நாளைக்கு வருவாரா? நாளன்னைக்கு வருவாரா? இல்லை, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், ஆண்டவர் கொஞ்சம் லேட்டாக வரட்டும், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா உலகத்தை அனுபவிச்ச பிறகு வரட்டுமே, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிற யாரும் போக முடியாது. அங்கே வாசித்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வர்றார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், எப்போ வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அதே போல் அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்குதா? நான் இப்போ சொல்கிறதெல்லாம் அந்த சிம்டம்ஸ் இருக்குதா? அப்படி இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்க. இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஆயத்தமாகணும். அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். இயேசு எப்போ வருவார்? அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அடுத்தது இயேசு எப்போ வருவார்? நாளைக்கு வருவாரா? அடுத்த வாரம் வருவாரா? இந்த மாதம் வந்துடுவாரா? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு யாருக்குள்ளே இருக்குதோ அவங்க மட்டும்தான் இயேசுவை சந்திக்க முடியும். இந்த உலகத்தையே நினச்சிட்டு இருக்கிறவங்க இங்கே தான் இருக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் நிறைய காரியங்கள் நம்ம செய்யணும், நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறாம நம்முடைய உண்மையான எதிர்பார்ப்பு எதாக இருக்க வேண்டும்? இயேசு எப்போ வருவார்? பைபிளில் சொல்லியிருக்குது, ஒருவேளை இன்றைக்கி நைட்டு வந்துடுவாரோ,
அந்த எதிர்பார்ப்பு. இன்னொன்று பயத்தோடு எதிர்பார்ப்பு இல்லை, ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்தல். இயேசு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கிற அந்த மனமுள்ளவர்கள் தான் இயேசு வருகையில் அவரை சந்திக்க முடியும். நீங்கள் நினச்சிக்கூடாது எல்லாரும் போயிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணி ஏறிக்கலாம், நம்ம டவுன் பஸ்ஸில் ஏறுற மாதிரி. அப்படியெல்லாம் முடியாது. நம்ம அந்த எதிர்பார்ப்போடு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியும். அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா நாம் இன்னும் ஆயத்தமாகலைன்னு அர்த்தம். நம்ம ஆயத்தம் இல்லாதனால தான் கொஞ்சம் லேட்டாக வரட்டும்னு நான் நினைக்கிறோம். சிலர் ஞானஸ்நானம் எடுக்க சொன்னால் கொஞ்ச நாள் ஆகட்டும் பாஸ்டர், கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறம் ஞானஸ்நானம் வந்து நீங்கள் வேலை முடிக்கிறதுக்காக காத்திருக்குமா? அப்படியெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. ஆகவே ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாகணும். எப்போ நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம கொஞ்ச நாள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஆண்டவர் வந்து தாமதிக்க மாட்டார். அவர் தாமதிக்கிற இதுக்காக நிறைய பேர் ரட்சிக்கப்படணுங்கிறக்காக. அது என்னைக்கு முடியும்னு தெரியாது, ஒருவேளை நாளைக்கு கூட முடியலாம். ஆகவே நமக்கு தெரியாதனால முதல்ல வாச போகிற நினையாத நாளிகையிலே இயேசு வருவார். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொன்னது போல நாம் இயேசுவை எப்போ வந்தாலும் சந்திக்க ஆயத்தமாக இருப்போம். அதில் ஒரு சிம்டம்ஸ் தான் நமக்குள்ளே அந்த ஆவலுடன் எதிர்பார்க்குற அந்த அனுபவம் இருக்குதா, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் ஆயத்தமாகணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வசனத்தில் தெளிவா வாசிக்கிறோம். இயேசு எங்க வருவாரு? மத்திய வானத்தில் வருவார். அவர் அந்த வானத்திலிருந்து உயர வானத்திலிருந்து கீழே இறங்கி வருவார். நாம் மேகத்தில் ஏறி அந்த மத்திய வானத்துக்கு போவோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது யார் முதல்ல உயிரோடு எழுந்திருப்பாங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் யார் வாழ்ந்து மரித்திருக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்னா நினைக்கக்கூடாது மரித்த உடனே அடக்கம் பண்ணி கல்லறையில் எழுதி வச்சுருப்பாங்க, இவர் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார். ஆனால் ஒரு நாள் கூட சர்ச்சைக்கு போயிருக்க மாட்டான், சரியாக தண்ணி அடிச்சிருப்பான், கொள்ளை அடிச்சிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் கல்லறை கட்டி கிறிஸ்தவங்கிறதுனால இவர் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார்னு எழுதி வச்சுருவாங்க. அவன் போக மாட்டான். உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரிக்கிறவர்கள், மரித்த பிறகு ஒரு அடையாளம் தேடுகிற கிறிஸ்தவர்கள் அல்ல. மரிக்கும் முன்பதாகவே யார் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து மரித்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் இயேசுவை சந்திக்க முடியும். அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அதற்கு பின்பு உயிரோடு இருக்கிற இது யாரு? நாமும் சொன்னால் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து நித்திரை அடைந்தவர்களும் அந்த இயேசுவின் வருகையில் அவரை சந்திக்க முடியும். ஆகவே நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறோமா, கிறிஸ்துவுக்கு வெளியில் வாழ்கிறோமா? நம்ம காலையில் பாட்டு கூட முதல்ல பாடணும் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். அந்த வெற்றியை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்குவோம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்கிறோமா, கிறிஸ்துவுக்கு வெளியில் வாழ்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ்க்கை. ஒரு பாடல் உண்டு, வாழ்ந்தாலும் உம்மோடு தான் மரித்தாலும் உம்மோடு தான் என்கிறது போல நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் விட்டு வெளியே நம்ம போகக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில் நம்ம போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை யாருக்கு இருக்கிறதோ அவங்க மட்டும்தான் போக முடியும். ஆகவே நாம் ஆண்டவருடைய வருகையில் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டு நோக்கி நாம் பார்ப்போம். அர்ப்பணிப்போமா? நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொன்னது போல நாம் ஆண்டோட சமூகத்திலுமே அர்ப்பணிப்போம். அப்பா, ஆயத்தமாக இருக்கிறேன்னா எப்போதும் ஜபிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். ஆயத்தமாய் காத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். பரிசுத்தம் நமக்கு இருக்கிற பரிசுத்தம் போதும், இது போதும், ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிற நினைக்காதுங்க. நம்ம 4 பகுதியில் வாசித்தோம். கரை திரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் நாம் ஆண்டவருக்கு முன்பாக வாழணும். முற்று முடிய நாம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தோடு காத்திருக்கணும்.
ஆண்டவர் எப்போ வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஆவலுடன் அவருடைய வருகை எதிர்பார்க்கிற அந்த அனுபவம் நமக்கு இருக்குதா? அல்லது அப்போ ஆண்டவர் இப்போ வந்துடுவாரோன்னு பயப்படுறோமா? பயப்படுறோம் அப்படின்னா நம்ம ஆயத்தமாக இல்லைன்னு அர்த்தம். இந்த உலகத்தையே நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். உலகம் எல்லாம் ஒரு நாள் போயிடும். இப்பவுமே உலகம் தலைகளாக மாறிடுச்சு, எல்லாமே புரட்டி போட்டுடுச்சு இந்த வைரஸ். இனி உள்ள காலம் எப்படி இருக்கு நமக்கு தெரியல. உலகத்தை நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். உலகம் கடந்து போகக்கூடியது, உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அழிவில்லாதது, விலையேற பெற்றது. இந்த ஆத்மா எப்படியாக காத்துக்கொள்ளணும், இந்த எதிர்பார்ப்பு இருக்குதா? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கா, கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கா? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை நம்ம தியானிக்கும் போது நிறைய காரியத்தை தியானிக்கணும். ஆனாலும் நான் வசனங்கள் தெரிந்தவர்களாக இருக்கிறபடினால புரிந்து கொள்வோம். நமக்கு யாருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கோம்? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றோமா? அவருக்குள் பவுல் சொல்லுவோம், அவருக்குள் அசைக்கிறோம், அவருக்குள் நடக்கிறோம் என்று சொன்னது போல நாம் எதை செய்தாலும் அவருக்குள்ள தான் இருக்கணும். அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து சேர்த்து கொள்வார். அவங்களுக்காக தான் மேகம் இறங்கி வரும். அவங்க மட்டும்தான் மேகத்தில் ஏறி போக முடியும். ஓ ரிபகன சகன ரபகனமா, இந்த உலகத்தில் நிறைய வாகனங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எதில் போக போகிறோம் தெரியுமா? மேகத்தில் ஏறி போக போகிறோம். ஆமே, நமக்காக மேகம் ஆயத்தமாக இருக்குது. இயேசு ஆயத்தமாக இருக்கிறார், வாசப்படியில் நிற்கிறார். இது நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன அடையாளம் எல்லாம் பூமியில நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இந்த பூமி அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்கு. ஆண்டவர் வருகை சீக்கிரமா வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, ஆமென். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. மாரநாதா சீக்கிரம் வாருமையான்னு சொல்லுவோமா? அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்குதா? பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம். பரிசுத்தர் இயேசு வருகிறார். பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம். பரிசுத்தர் இயேசு வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். ஆமென். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, ஆமென். மாரநாதா சீக்கிரம் வாருமையா. ஆமென். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. ரிபகன சகனமா மாரநாதா அல்லேலூயா. மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். கரை திரையற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரை திரையற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார்.
மாரநாதா